வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்க இந்த பதிவுல பார்க்க போறோம். என்ன டாபிக்? தமிழக பாஜகவுடைய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை ஆரணி சட்டமன்ற தொகுதியில நடந்திருக்கு. ஒரு பொதுக்கூட்டத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாஜகவினர். அந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் 2026ல பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நாங்க சில இந்த தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சில பாயிண்ட்ஸை சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே காவல்துறையினருடைய இப்ப வாங்குறாங்க பார்த்தீங்களா சம்பளம், அது இரட்டிப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 32,000 18,000க்கு 30 நாட்கள் 18 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க காவலர்கள். அதனாலதான் சம்பளம் குறைவாக இருக்கிறதுனால தான் லஞ்சம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உருவாகுது. அதனால சம்பளத்தை இரட்டிப்பாக்குவோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, காவலர்களுடைய அந்த பணி நேரம் இருக்கு பாத்தீங்களா, அது 8 மணி நேரம். 8 மணி நேரம் தான் ஒரு காவலர் வேலை பார்க்கணும். அதுக்கு மேல வேலை பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை நாங்க உருவாக்குவோம் அப்படின்னு ரெண்டாவது பாயிண்டா சொல்லியிருக்காரு. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கல்வியில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருவோம், விவசாயத்துல என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருவோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்ப இந்த பாத யாத்திரை முடியும் போது நிச்சயமாக அது குறித்து நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. தமிழகத்துல டாஸ்மாக் கடைகள் இருக்கு பாத்தீங்களா, 2026ல பாஜக ஆட்சிக்கு வந்த உடனேயே கள்ளு கடைகள் திறப்பதற்கான ஒரு முடிவு எடுக்கப்படும். டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும். ஃபர்ஸ்ட் வருஷத்துல 33%, ரெண்டாவது வருஷத்துல 33%, மூணாவது வருஷம் முடியும் போது கம்ப்ளீட்டா தமிழகத்துல டாஸ்மாக் கடைகளே இல்லாத ஒரு சூழலை நாங்க உருவாக்குவோம் அப்படின்னு அண்ணாமலை பாத யாத்திரையில அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை சில விஷயங்களை சுட்டி காட்டியிருக்காரு. இதுல சன் நியூஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அண்ணாமலையை மறைமுகமாக விமர்சனம் பண்ற மாதிரி, ட்ரோல் பண்ற மாதிரி அண்ணாமலை அவர்களுடைய ஒரு புகைப்படத்தை எடுத்து போட்டு அண்ணாமலை இதை சொல்லியிருக்காரு. 2026ல தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி அமைந்தவுடன் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அப்படின்னு சன் நியூஸ் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. உண்மையிலேவா? சில பேர் இதை உண்மை நினைச்சுக்கிட்டு அண்ணாமலையை விமர்சனம் பண்ண தொடங்கினாங்க. என்னங்க, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2 கோடி குடும்பம் இருக்கு. 2 கோடி குடும்பத்துக்கும் அரசு வேலை அப்படின்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? அண்ணாமலை போற போக்கில் இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு திராவிட கட்சிகளை சேர்ந்தவர்கள் விமர்சனத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. உண்மையிலே அண்ணாமலை இப்படியா பேசியிருக்காரு அப்படின்னு தேடி பார்க்கும்போது டோட்டலா டிஃபரெண்டா ஒரு விஷயத்தை அண்ணாமலை பேசி வச்சிருக்காரு. என்ன விஷயம்? அவர் அண்ணாமலை ஆக்சுவலா என்ன சொல்லியிருக்காருன்னா, 2026ல பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா இதுவரை எந்த குடும்பத்துல யாருக்கு கூட ஒரு தலைமுறை கூட அரசு வேலை வழங்கப்படலையோ கிடைக்கலையோ அவங்களுக்கு கட்டாயமாக அரசு வேலையில முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கறதான் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட். இப்போ தமிழகத்துல 2 கோடி குடும்பம் இருக்காங்க அப்படின்னா அந்த 2 கோடி குடும்பத்துல இதுக்கு முன்னாடி முன்னோர்கள், தாத்தா, அப்பா யாராவது அரசு வேலையில இருந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லல. இது வரைக்கும் எந்த தலைமுறையிலையும் யாருமே எங்க தலைமுறையில அரசு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. ஆனா அங்க பட்டப்படிப்பு படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு வேலைக்கான முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கறதான் அண்ணாமலை அவர்களுடைய பாயிண்டா இருக்கு. சன் நியூஸ் போட்டதுக்கும் ஆக்சுவலா அண்ணாமலை சொன்னதும் அப்படியே டோட்டல் டிஃபரெண்ட். எதுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இப்படி செய்தியை வெளியிடுறீங்க அப்படிங்கறதான் பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. ஸோ சன் நியூஸுக்கு இப்போ தமிழக பாஜகவினர் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இது மாதிரி செய்தி போடுறதுனால தான் அண்ணாமலை எல்லா செய்தியாளர் சந்திப்புலையும் இது போன்ற பத்திரிகைகளை போட்டு கிழிக்கிறாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது. ஸோ கூடவே திமுகவும் விமர்சனம் பண்றாங்க. திமுக அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில நாங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உரிமை தொகையாக மாதம் 1000 வழங்கப்படும் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு. ஆனா ஆட்சிக்கு வந்த உடனேயே அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் அப்படிங்கிறது தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க திமுக அரசாங்கம். அப்ப இந்த வார்த்தையை வச்சு விளையாடுறது திமுகவுக்கும், திமுக ஆதரவு பத்திரிகைகள் இருக்கு பாத்தீங்களா, சன் டிவி, சன் நியூஸ், கலைஞர் நியூஸ், இவங்களுக்குலாம் இதெல்லாம் புதுசா அப்படின்னு சொல்லிட்டும் பாஜக பதிவுகள் போட இப்ப பாஜக திமுக இடையே இந்த டாபிக்ல டிபேட் நடக்குது. உங்களுடைய பார்வைகள் என்ன? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.